வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அறிஞர் அண்ணாவின் 107வது பிறந்த நாள் இன்று. இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. திராவிட இயக்க அரசியல் சித்தாந்தத்திற்கு வடிவம் கொடுத்தவர் அண்ணா. எழுத்தாற்றல் மூலமாகவும் பேச்சாற்றல் மூலமாகவும் ஜனநாயக ரீதியிலான ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. அவருடைய வழித்தோன்றல்களாக சொல்லிக் கொள்ளும் திராவிட கட்சிகள் எத்தகைய மாற்றங்களை இத்தனை கால இடைவெளியில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அவருடைய கொள்கைகளை இன்றளவும் அவர்கள் பின்பற்றுகிறார்களா, விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அதிமுகவை சேர்ந்த திரு தீரன், எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்துக்குமார், திமுகவை சேர்ந்த திரு பரந்தாமன் ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று மதுரை, கோவை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். மதுரை அரங்கத்திலிருந்து திரு ராகுல் அரவிந்தன், கோவை அரங்கத்திலிருந்து திரு கார்த்திகுமார் ராஜ்குமார், நெல்லை அரங்கத்திலிருந்து பாபநாசம் ராஜேஷ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு பரந்தாமன், அண்ணா வழி வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் அதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார்களா? அண்ணா வழியில் வந்தோம், அண்ணா வழியில் வந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த கொள்கைகளை அல்லது அந்த பெயரை பெறுவதற்கான ஒரே ஒரு கட்சியாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று என்னால் சொல்ல முடியும். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் அறிஞர் அண்ணா. அண்ணாவுக்கு பிறகு தலைவராக வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று வரை அண்ணாவினுடைய கொள்கைகளை, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை இந்திய அளவில் எல்லா நிலையிலும் அரசியல் காரணங்களுக்காக பார்க்காமல் அந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அவற்றுக்கு செயல்விடம் கொடுப்பதிலே அவர் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு தன்னுடைய அரசியல் காலத்தில் அல்லது ஆட்சி காலத்தில் செய்திருக்கிறார் என்பது நாடறிந்த ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மொழிக் கொள்கை. இந்திய எதிர்ப்பை திராவிட இயக்கம் அண்ணாவினுடைய கொள்கை, கலைஞருடைய கொள்கை, திமுகவுடைய கொள்கை. ஒன்றே ஒன்று உதாரணம், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து வருகிற திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் மத்திய அரசு இந்தி புகுத்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஏற்படுத்தி ராஜ்நாத் சிங்கினுடைய அறிவிப்புகளை எல்லாம் நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது கூட முதலில் ரியாக்ட் செய்தவர் தலைவர் கலைஞர் தான். ஆக கொள்கையில் இருந்து நாங்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறோம், அந்த கொள்கையை இன்னும் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தகுதி படைத்த, அந்த ஆளுமை படைத்த ஒரே ஒரு தலைவர் கலைஞர், இயக்கம் திமுக. ஆனால் இதில் அதிமுகவின் நிலை என்ன என்பதை அமைச்சரவையில் இதில் அதிமுகவின் நிலை, இந்த இந்தி திணிப்பில் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் அதிமுக குறை சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் என்ன, ஒரு மணி நேரம் இருக்கு உங்களுக்கு. குறை சொல்லுவது ஒரே நிமிஷம். மத்திய அமைச்சரவையில முரசொலி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் அமைச்சர் பதவி பெறுகிற போது அவருக்கான தகுதியாக சொல்லப்பட்டது ஹிந்தி தெரியும் அப்படிங்கறதானே. இன்னைக்கு நாங்க ஹிந்தி எதிர்க்கிறோம் அப்படிங்கறத எப்படி மக்கள் நம்புவாங்க? இல்ல, அப்படி கிடையாது. நீங்க பத்திரிகைகளை வரக்கூடிய செய்திகளோ இல்ல நீங்க யாராவது உங்களை மாதிரி ஊடகவியாளர்கள் பேசிக்கொள்கிறதோ அதை ஒரு காரணமா வைத்து உள்நோக்கம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை போட போறாங்க ஊடகவியாளர்கள். நாங்க சொல்றது மட்டுமா நீங்க போடுறீங்க, சொல்லாத கூட போடுறீங்க. 4 பேர் அறைக்குள்ள இருக்கக்கூடிய 4 செவத்துக்கு இருக்கக்கூடிய செய்திகளோட பேசினதா என்னமோ பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி தான் ஊடகங்கள் எல்லாம் போடுறீங்க. பொதுவாக ஊடகங்கள் மீதான குற்றச்சாட்டு வைக்கிறதுனால விமர்சனங்கள் இருந்து தப்பிச்சுக்கலாமே தவிர சொன்னது சொல்லல அப்படிங்கறது ஆயிர போதா? இல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேங்க, அதாவது மத்திய அமைச்சரவையில மறைந்த திரு முரசொலி மாறன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கும் இவர்களுக்கு இந்தி தெரியும் என்ற காரணத்தில் அவர் அமைச்சராக சொன்னா, அப்ப திமுக 2 பேர் மட்டும் தான் மத்திய அமைச்சரவை இருந்தாங்களா? அவருக்கான தகுதிகளாக யார் சொன்னது, எப்பொழுது சொன்னது? இதெல்லாம் நீங்களே இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு சொன்னதுக்கு? அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கனால மந்திரியாக்குறேன்னு சொல்லி திமுக சொல்லிச்சா? திமுக தலைவர் சொன்னாரா? அதுக்காக இது பண்ணாங்களா? பத்திரிகைகள் பேசிக்கொள்வது சரி, அதை விட்டுருவோம். ஒரு மணி நேரம் பேசினாலும் இதெல்லாம் நீங்க பேச போறீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஆதாரம் கிடையாது. இல்ல, நீங்க சொன்னத ஆதாரம்னா பத்திரிகையில செய்திகளை சொல்லும்போது ஆதாரம் காமிங்கன்னா நீங்க வெளியில நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் கருணாநிதி அவர்கள் சொல்லி அந்த செய்தி வந்தது. அனைத்து ஊடகங்களிலும், ஒரு ஊடகம் இல்ல, அனைத்து ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்தது. தயாநிதி இந்தி தெரியும் அப்படின்னு சொல்ற செய்தி எல்லா ஊடகங்களும் போட்டுக்கொண்ட செய்தி அப்படிங்கறத. இவருடைய மத்திய அமைச்சரவையில இருந்த TR பாலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை கப்பல் போக்குவரத்துக்கு எல்லாம் அமைச்சரா இருந்தார்ல, அப்ப என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு?
இங்க இருக்கக்கூடிய மைல் கல்லு அந்த கிலோமீட்டர் அந்த கல்லுல கூட வந்து இந்தியானது வந்து புகுத்தப்பட்டிருந்தது. அதை தடுக்கிறதுக்கு அவர் எதுவுமே செய்யல. அது மட்டும் இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். முடிச்சுட்டு வந்துறேன். காங்கிரசுக்கு மாற்றாக இல்ல, நான் தீரன் உங்கள்ட்ட நான் வரேன். காங்கிரசுக்கு மாற்றாக ஜாதி மத உணர்வுகளுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள்னு வச்சுக்கலாம். நீங்க அவங்க கூட எல்லாம் கூட்டே வச்சுக்கலையா? இல்ல, காங்கிரசுக்கு மாற்றாக இல்ல. அதாவது அதுதான், இதுதான் ஊடகத்தினுடைய திணிப்பு, உங்களுடைய பார்வை. திமுக தோற்றுவிக்கப்பட்டது காங்கிரசுக்கு மாற்றாக அல்ல. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலித்து அவர்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் திமுகவுடைய திராவிட இயக்கனுடைய கொள்கை. அந்த கொள்கை காங்கிரசுக்கு எதிர்ப்பாக இருக்கலாம், அல்லது ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் காங்கிரஸ் அந்த கொள்கைகளை அவர்கள் செயல்படுத்த முடியாதவர்களாக. ஆனால் ஏதோ காங்கிரசுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படி கொண்டு வந்து காங்கிரஸ் கூட்டணின்னா அந்த இடத்துல தான் சொல்லலாம். அங்கேயும் அண்ணாவினுடைய கொள்கை தான் இருக்கிறது. நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை, நாட்டு மக்களுடைய பிரச்சனை சரி செய்வதற்கு அல்லது ஒரு வழிவகை வருகிற பொழுது அவற்றுக்கான ஏற்பாடுகளில் உடன்பட்டுக் கொள்வதில், கொள்கைகளில் அடிபடாமல் போய் கொள்வதில் தவறில்லை என்றுதான் அண்ணாவுடைய கூற்று. அதுதான் நாங்க செய்திருக்கிறோம். இல்ல, பொதுவா வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. பொதுவா வந்து காங்கிரஸ் விட்டுருங்க. பொதுவா நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறத வந்து பொதுவெளியில சொல்றது நாகரிகம் இல்ல. ஆனா நீங்க தொடர்ச்சியாக ஊடகங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுனால நீங்க வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? எங்க கட்சி தலைவருடைய பேச்சை உங்க ஊடகத்துல எடுத்தாங்களாங்கிறதா உங்களுடைய கேள்வி. அப்ப ஊடகங்கள் வந்து உங்களுக்கு சார்பா செயல்படும் போது ஒரு விதமான பேச்சும், விமர்சனங்களை முன்வைக்கும் போது நீங்க அப்படி நடந்துக்கிறீங்கிற ஒரு பேச்சும் எப்படி ஏத்துக்க கூடியதா இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு பேச்சு சாதகம் இல்ல ஒரு பேச நான் என்னன்ற ஊடகங்கள் வந்து சாதகம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படும். நடுநிலை அப்படிங்கிற ஒரு அந்த கோட்டுக்குள் இருக்காங்க. அப்படின்னா அத செய்யல அப்படின்னா சரியாவே இருந்துட்டு போட்டோம். சரி, நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். திரு தீரன், அண்ணாவுடைய கொள்கைகளை நாங்க பின்பற்றோம், அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய கட்சி உங்களுடைய கட்சி. ஆனா எல்லா திட்டங்களுமே அம்மா பேர்ல இருக்கு. ஏன் இல்ல? கட்சியினுடைய இயக்கத்தினுடைய பெயரே புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா முதல்ல அண்ணா திமுக என்று ஆரம்பித்தார். அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றி வைக்கப்பட்டது. இதுல அண்ணா வழியில அம்மா அவர்களுடைய ஆட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு என்னால் ஏராளமான உதாரணங்களை காட்ட முடியும். எல்லோருக்கும் இல்ல, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்கன்னு சொல்லும் போது நாமம் எப்படி வாழும்? குடும்பத்தை பாதுகாப்பதில் இருந்து, திட்டங்களுக்கு பெருமைகளை, கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிற போதுதானே அவங்களுடைய நாமம் வாழ முடியும். மட்டும் சொல்லிட்டு வேற ஒருத்தருடைய பெயர் வைக்கிற போது எதுபடி வாழ்வதற்கு? முதல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்பமாக கருதி வளர்த்தெடுத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு குடும்பத்திற்கான அரசியல் கட்சியாக யாரால் மாற்றப்பட்டது? கருணாநிதி அவர்களால் தான் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. முதல்ல அதிலேயே அடிபட்டு போகுது. வாரிசு அரசியலை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்பொழுதுமே விரும்பவில்லை. அன்றைக்கு கூட அவருக்கு வளர்ப்பு பிள்ளைகள் இருந்தார்கள். யாரையும் வந்து அவருக்கு அரசியல் ஒண்ணு சொல்றேன். நீங்க அதுக்கு அவர் யாரும் ஒன்னாலும் பதில் சொல்ல. திட்டங்களை பத்தி பேசும்போது நீங்க வாரிசு அரசியலுக்கு போனா அது அடுத்ததான் நம்ம பேசலாம். இல்ல அண்ணாவுடைய கொள்கையில ஒரே நிமிஷம், அதிமுக ஏன் வைக்கக்கூடிய அரசு சார்ந்த திட்டங்களுக்கு ஏன் அண்ணாவோட பெயரை வைக்கல நான் கேள்வி கேட்டேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லாம வாரிசு அரசியல் பத்தி பேசுறீங்க. நீங்க பேர் கூட வைக்கலங்கிறத விட்டுட்டு திமுக தரப்புல இருந்து திமுக ஆட்சி காலத்துல அண்ணா பேர்ல கொண்டு வரக்கூடிய நூலகமா இருக்கட்டும், திட்டங்களா இருக்கட்டும், நீங்க பேரை மாத்துறீங்க. அப்புறம் நம்ம அண்ணா நாம வாழ்கன்னு மேடையில பேசிட்டு இங்க இன்னொரு விதமான எதிர்நிலை எடுக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, இது எதிர்நிலையே கிடையாது. அண்ணாவுடைய கொள்கை எப்படி நடக்கிறமான்றதை நீங்க அவருடைய ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கு அம்மா அவருடைய ஆட்சியானது மக்கள் நல திட்டங்களை இதுவரையில தமிழக அரசியலும் சரி, அகில இந்திய அரசியலும் சரி, எந்த ஒரு மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு 33,000 கோடி ரூபாய்க்கு மேல மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்ற ஒரே அரசு அண்ணாவுடைய வழியிலே நடக்கக்கூடிய மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அம்மா என்பது ஒரு பொதுவான பேருங்க. ஒவ்வொருத்தருக்கும் தாய் முக்கியம், அம்மா முக்கியம். அதனால அது ஒண்ணும் தப்பான பெயர் கிடையாது. நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். அண்ணா வழியில் நடக்கிற அரசு என்பதற்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அண்ணா அவர்கள் வந்து 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொல்லிட்டு 67 தேர்தலில் அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால அவரால் அதை அமுல்படுத்த முடியல. கோயம்புத்தூர்லயும் சென்னையில மட்டும் அவர் அமுல்படுத்தினாரு.
ஆனா அது கூட ஒரு ஆண்டு தான் அவரால் நடத்த முடிஞ்சது. அதற்கு பிறகு முடியல. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் அண்ணா வழியில் நடக்கின்ற ஆட்சி என்ற காரணத்தினால விலையில்லா அரிசி 20 கிலோ முதல்ல 2014 ஆட்சி பொறுப்பு வந்தபோது முதல் செயல்படுத்துறீங்க. 20 கிலோ விலையில்லா அரிசி செயல்படுத்துறீங்க. அவருடைய பேர்ல நீங்க செயல்படுத்துறீங்களா? இல்ல, அதான் கேள்வி. அவருடைய பேர்ல நீங்க செயல்படுத்துறீங்களா? அவருடைய கொள்கைப்படி அண்ணாவுடைய எண்ணப்படி ஆட்சி நடக்கிறதா என்றுதான் பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கு சொல்லி ஒரு கிலோ அரிசிங்கிறது கொண்டு வந்தார் கலைஞர். விலையில்லா அரிசி 20 கிலோங்க. ஒருபடி அவருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற ஒரே அரசாக அம்மா அரசு இருக்கிறது என்றுதான் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இல்ல நேரம் இல்ல நான் போயிட்டு அவ்வளவு நேரம் அவர் கொடுத்தீங்க. நான் ஒரு கொள்கை தான் சொல்லிக்கிறேன். இந்த முக்கியமான கொள்கைலாம் இருக்கு. அப்படிலாம் பாரபட்சம்லாம் யாருக்கும் காட்டுறது இல்ல. நான் திருப்பி உங்ககிட்ட வர திரு முத்துக்குமார், திராவிட கட்சிகள், தமிழக திராவிட கட்சிகள் அண்ணா அப்படிங்கறத பேரை வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்களா? நிச்சயம். அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அண்ணா அந்த நம்ம விவாதத்துடைய தலைப்பு வந்து ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு. அதாவது அண்ணாவினுடைய கொள்கைகளை இந்த கட்சிகள் பின்பற்றுகின்றனவா அப்படிங்க பிரச்சனை என்னன்னா, அண்ணாவுடைய கொள்கைகளையும் பின்பற்றுகின்றன. ஆனால் அதை தாண்டி அண்ணா சொல்லாத பல்வேறு சங்கதிகளையும் தங்களுடைய கொள்கைகளாக வரித்துக் கொண்டு செயல்படுவதுதான் சிக்கலுடைய மிக மிக முக்கியமான புள்ளியா நான் பார்க்கிறேன். ஏன்னா அண்ணா வந்து சொன்ன அரசியல் கூறுகள் அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவு, சமூக நீதி, சாதி ஒழிப்பு, மாநில சுயாட்சி, இந்தி எதிர்ப்பு, இதுதான் வந்து அண்ணா சொன்ன மிக முக்கியமான அரசியல் கூறுகள். ஆட்சிக்கும் சரி கட்சிக்கும் சரி இதைத்தான் வந்து தன்னுடைய அரசியல் கூறுகளா வைத்தார. கூடவே வந்து அரசியல் நாகரிகமும் உட்கட்சி ஜனநாயகத்தையும் சேர்த்து கொண்டு வரணுங்கிறதா அண்ணா சொன்ன முக்கியமான விஷயங்கள். ஆனா இதுல எந்த அளவுக்கு அதிமுகவும் திமுகவும் அந்த கொள்கையில தொடர்ச்சியா செயல்பட்டு வர்றாங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். இதுல வந்து மதிமுக வந்து அதிக அளவுல குறை சொல்ல முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இல்லாததுனால அவங்களை குறை சொல்ல முடியாது. திமுகவையும் அதிமுகவும் வெட்டி பார்க்கிறப்போ மிக குறிப்பா இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்தி அப்படின்ற மத்திய அரசிலிருந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல கொந்தளிப்போ போராட்டங்கள் நடக்குது. அதை தாண்டி திமுகவும் அதிமுகவும் மிக முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து மாநில சுயாட்சியும் சாதி ஒழிப்பும். இந்த சாதி ஒழிப்பு தான் மிக மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய உயிராதார பிரச்சனையா மாறி இருக்கிறது வந்து சாதி பிரச்சனை தான். சாதி ஒழிப்பு தான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை. ஆனா முற்போக்கு பேசுபவர்கள், கம்யூனிசம் பேசுபவர்கள் எல்லாருமே சாதிக்கு தன்னுடைய பேருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கிற ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வந்து அந்த சூழல் இல்லை. ஆனா இன்னைக்கு சாதி அரசியல்ங்கிறது மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தர்மபுரி, சேஷசமுத்திரம், எங்க பார்த்தாலும் சாதி பிரச்சனைகள் மிக கொந்தளிப்போட இருக்கு. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? கவனம் செலுத்தலங்கிறது உங்களுடைய குற்றம். நிச்சயமா. அதாவது தேர்தல் அதிகாரம், அரசியல், இந்த மூன்றிலையும் திமுகவும் அதிமுக கவனம் செலுத்துறதுனால தான் சாதி ஒழிப்பு பிரச்சனை இன்னைக்கு இந்த அளவுக்கு விஸ்வரூபம். மறுப்பு சொல்லலாம். இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு தரேன். மதுரை நேயர் ராகுல். அறிஞர் அண்ணாவோட வழியில் ஆட்சி நடத்துறது இப்போ யாருமே கிடையாதுங்க. எனக்கு வந்து எங்கள் தாத்தா அறிஞர் அண்ணாவை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. நான் ஒரு ஐயாவை வந்து நேரில் பார்த்தது கிடையாது, இல்லை டிவியில் எதுலையும் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சொன்ன அளவுக்கு இப்போதைக்கு யாருமே ஆட்சி நடத்துறதில்ல. ஆனால் ஓரளவுக்கு என்னோட உணர்வான மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னோட மனது ரீதியாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் ஐயா அவர்கள் வந்து ஓரளவுக்கு அண்ணா வழியில் ஆட்சி நடத்துகிறாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவோட தீவிர ரசிகன் நான். ஆனால் என்னன்னா அம்மாவோட ஆட்சி வந்து மேட்டுக்குடி மக்களுக்கான ஆட்சி. ஆனால் கலைஞர் ஐயாவோட ஆட்சி வந்து எப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சியாக எனக்கு தெரியுதுங்க. ஒரு மாணவனாக இருந்து பார்க்கும்போது எனக்கு என்னென்னா என்னோட மொழிக்கு, என்னோட உணர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம் கொடுக்கறது வந்து கலைஞர் ஐயா தான். அதனால வந்து அண்ணாவோட வழியில் ஆட்சி நடத்தது ஐயா. திரு தீரன், அதிமுக ஆட்சி மேட்டுக்குடி மக்களுக்கானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேயர் வச்சிருக்கிறார். இல்ல, அது அடிப்படையிலேயே நேயர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. நான் மறுபடியும் சொன்னேன், கடந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 10,000 to 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு கூட அந்த மக்கள் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யப்படலை. ஆனால் இன்றைக்கு அதே போல 3 மடங்கு அளவிற்கு அம்மா அவருடைய ஆட்சி செய்கிறது என்று சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன். பொருளாதார மேம்பாடு பின்பற்றி அதிமுக என்ன செஞ்சிருக்குங்கிறது விவாதமே தவிர ஒவ்வொரு உதாரணத்துக்கு திட்டங்களை செயல்படுத்தி இருக்க அதிமுக அரசு இல்லையாங்கிறது பொதுத்தளத்துல இந்த விவாதமே இல்ல. இல்ல, விலையில்லா ஆடுகளும் கறவை பசுக்களும் கொடுக்கறாங்கனாக்கா அது ஏழை மக்களை கை தூக்கி விடுறதுக்கா, மேட்டுக்குடி மக்களுக்கா? அதே போல வந்து அம்மா குடிநீர்ல இருந்து, அம்மா உணவகத்தில இருந்து, அம்மா சிமெண்ட்ல இருந்து, அம்மா பசுமை இல்ல வீடுகள்ல இருந்து, இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருப்பது அம்மா அவர்கள் அடித்தள மக்களுக்காகவா அல்லது மேட்டுக்குடி மக்களுக்காகவா? இன்னொன்று மாணவர்களுக்கே நான் கேட்கிறேன், மடிக்கணினியில இருந்து கல்விக்காக
தமிழ்நாடு அரசாங்கம் தான் மிக அதிகமான தொகையை செலவிடுகிறது கல்வி சுகாதாரத்திற்காக என்று சொல்லி மத்திய அரசு பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு கூட 20,000 கோடி ரூபாய் கல்விக்காக அந்த ராகுல் சொல்லி முடிச்சிடுறேன். ராகுல் நிறைய இலவச திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இலவச மாடுகள் ஆடு அந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க. அம்மா உணவகம் செயல்படுத்தி இருக்காங்க. கல்விக்காக நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் மேட்டுக்குடி மக்களுக்கானதா அப்படின்னு கேக்குறாங்க. மடிக்கணிலிருந்து மிதிவண்டியிலிருந்து பாடப்புத்தகத்தை என்ன விளக்கம் சொல்றான்னு கேட்கலாம். அம்மா ஆட்சியானது இன்றைக்கு மாணவர்களுக்காக செய்த இன்னும் சொல்ல போனால் ஏழை நடுத்தர வெளிநாட்டுக்கு படிக்க வைப்பதற்கு கூட அம்மா அரசானது இன்றைக்கு வழிவகை செய்திருக்கிறது. ஐயா அம்மா மாணவர்களுக்காக ஐயா ஒரு நிமிஷம். அம்மா மாணவர்களுக்காக நிறைய தான் செய்யறாங்கன்னு நிறைய செய்யறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்ப கூட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டு வந்திருக்காங்க. எல்லாமே எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா என்னன்னா முற்றிலுமாக கீழ்த்தர மக்களுக்காக கீழ்த்தட்டு மக்களுக்காக ஆட்சி புரியறது ஐயா கலைஞர் தான். எப்படி நான் இதை சொல்றேன்னா முதல்ல இந்த அரிசி திட்டத்தை ஒரு கிலோ அரிசி ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வந்தது ஐயா கலைஞர். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாதி ஒழிப்புல எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா முயற்சி பண்ணி அந்த சாதி ஒழிக்கணும்னு நினைச்சது ஐயா கலைஞர். ஆனா அவராலையும் முடியல. அண்ணா வழியில நீங்க ஆட்சி பொழிக்கணும்னு நினைச்சு உங்களுடைய அவருடைய ஆட்சியில, ஆனால் அம்மா அவருடைய ஆட்சியில அந்த தருமபுரியிலும் அந்த மரக்காண பகுதியில் நடைபெற்ற கலவரங்கள் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் பரவாமல் உடனடியாக நடவடிக்கை தடுத்தது அம்மா அவருடைய அரசு. ஒரே நிமிஷம், விவாதத்தை வேறு திசைக்கு திருப்ப வேண்டாம். சரி, தென் மாவட்டம் கூட கலவர பூமியா இருந்ததா இல்லையா திமுக ஆட்சி காலத்துல? பொதுவாக தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. அரிசி சொல்றாரு, அரிசி 1 ரூபாய்க்கு போட்டாரு. விலை இல்லாமல் மக்களாட்சி பேசுங்க. மக்களாட்சி ஊக்குவித்தது அண்ணா பேரறிஞர் அண்ணா மக்களாட்சி ஊக்குவிச்சார். இப்ப இருக்கிற கட்சியை மக்களாட்சியை விரும்புறது இல்ல அப்படிங்கறதா என்னோட கருத்து. சரி, இப்ப யாருக்கான ஆட்சியை அவங்க நடத்துறாங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு? சார், இப்ப அவங்களோட ஆட்சி தான் நடத்தி இருக்கிறாங்க சார். மக்களுக்காக ஏதாவது இப்ப மக்களாட்சியை அவங்க கொண்டு வருவாங்களா அப்படிங்கறது 2 கட்சிக்கு பொதுவான கருத்து. சரி, ஓகே. மக்களுக்கான ஆட்சியாக இருக்குமான ஏற்கனவே அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். இப்ப நீங்க சேர்த்தே சொல்லுங்க. ஒரு பதில் சொல்ல, ஒரு கேள்வி நான் கேள்விக்கு பதில் சொல்ல, அது வேற. பட் ஆனா கருத்துக்கு ஒரு சில விஷயத்தை விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இது அண்ணாவுடைய கொள்கைகளை திராவிட இயக்கங்கள் கொண்டு போகிறதான்ற ஒரு டாபிக் இது ஒண்ணுமே சாதாரணமா ஒரு விவாதிச்சுட்டு போறக்கூடிய செய்திகள் அல்ல. இப்போ நண்பர் முத்துக்குமார் எழுத்தாளர் அவர்கள் சொன்னது போல ஒரு கருத்தை அவர் பதிவு செய்தார். அதாவது சமூக நீதியாக இருக்கட்டும், இந்திய எதிர்ப்பாக இருக்கட்டும், அல்லது மாநில சுயாட்சிகளாக இருக்கட்டும், இது போன்ற கொள்கைகளிலிருந்து இரு கட்சிகளும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சில நேரங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா தேர்தல் வாக்கு அது பற்றி வங்கிகளை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணி போறாங்கன்ற மாதிரி ஒரு பொதுவா சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, தோழருக்கு ஒரு போன்ற ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர்களுக்கு இரண்டுமே திமுகவையும் அண்ணா திமுகவையும் திராவிட இயக்கங்களை ஒரு தட்டுல வச்சு அளந்து பார்க்க கூடாதுன்றது சிந்தனையாளர்களுக்கு என்னுடைய சின்ன கருத்தை வேண்டுகோள். ஏன்னா நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்திய எதிர்ப்பிற்காக இதுவரைக்கும் அதிமுக என்ன போராட்டம் செய்திருக்கிறது? சமூக நீதி 89% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் வரை வந்ததுல என்ன 2 இரட்டை வேடம் கடந்த காலங்களில் ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் எடுத்தது பெரிய டாபிக். முடிச்சேன் ப்ளீஸ். கடந்த காலங்களில் இடஒதுக்கீடு பிரச்சனைகளும் சரி, இன்று வரைக்கும் ஜெயலலிதாவுடைய இரட்டை ஸ்டாண்ட் என்னன்றதான் நாடே ஏற்கனவே பெரிய டாபிக் இது. அதே மாதிரி மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிற பெடரல் செட்டப்பை அண்ணா பேசியது, அண்ணா செய்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் மத்தியில கொண்டு வரக்கூடிய ஒரு அடித்தள ஒரு இயக்கமாக கட்சியாக இருந்து செயல்பட்டது. அதிமுக செஞ்சது சொல்ல
அதாவது அண்ணாவுடைய உயில் என்று சொல்லப்படுவது இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற திராவிட நாடு கோரிக்கையை வந்து ஒத்திவைத்த பிறகு அண்ணா எடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது தான் வந்து அண்ணா சொன்ன தத்துவம். ஆனா இன்னைக்கு 70களில் வந்து கலைஞர் வந்து மாநில சுயாட்சி அப்படின்னு 50 முழக்கங்கள்ல அதை ஒன்னா வச்சிருந்தார். ஆனா 70களுக்கு பிறகு சில முக்கியமான கமிஷன்கள்லாம் போடப்பட்ட பிறகும் கூட மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி அப்படிங்கிற சிந்தனையை தான் வந்து வெளியில போயாச்சு. குறிப்பா வந்து நான் சொல்றதுக்கு விளக்கம் சொல்றேன். சுயாட்சி கூட்டாட்சி என்பது ஆட்சிகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு. ஆனால் கூட்டணி ஆட்சிங்கிறது கட்சிகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு. ஆனா இவங்க பேசுறது எல்லாமே வந்து கூட்டாட்சி அல்ல, கூட்டணி ஆட்சியை பத்தி தான் இவங்க பேசுறாங்க. அது வந்து கட்சிகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு தானே தவிர இது வந்து கூட்டாட்சி தத்துவம் அல்ல. கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி மாநில சுயாட்சி பற்றியோ மாநில சுயாட்சி பற்றி அதிகம் குரல் கொடுத்தது. ஆனால் கூட்டாட்சி தத்துவம் நோக்கி திமுக நகர்விலே கூட்டணி ஆட்சி தத்துவத்தில் தான் இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சி தத்துவத்தை பயன்படுத்தியாவது தமிழகத்தினுடைய உயிராதார பிரச்சனைகளான கச்சத்தீவு, காவிரி, முல்லை பெரியார் விவகாரத்தில் இத்தனை ஆண்டு காலம் திமுகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்காங்க. குறைந்த காலமே அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. திமுக வந்து அதிக ஆட்சி காலம் இருந்திருக்கு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தத்துவத்தை பயன்படுத்தி பெரும்பாலான காலகட்டங்களில் திமுக வந்து வலிமையாக மத்தியில் இருந்திருக்கு. மாநிலத்தை விட இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல திமுக இருந்திருக்கு. இதை பயன்படுத்தி திமுக எந்த அளவுக்கு இந்த 3 பிரச்சனைகள்ல தீர்வு கொண்டிருக்குன்னு நான் சொல்லணும் பார்க்கணும். ஏன்னா சட்டத்தின் கதவுகளை வந்து மிக சமீபத்தில் தான் தட்ட ஆரம்பிச்சோம். அதற்கு முன்னாடி மத்திய அரசோட திமுக வந்து தொடர்ந்து அங்கம் வகித்துக் கொண்டே வந்திருக்கு. அதை பயன்படுத்தி அந்த அரசியல் தந்திரத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இந்த 3 பிரச்சனைகள் இன்னமும் இந்த 3 பிரச்சனை தொங்கல்ல தான் இருக்கு. அதனால அரசியல் தந்திரத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு வந்து குறிப்பா கூட்டணி ஆட்சிங்கிற தத்துவத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு தீர்த்து வச்சிருக்கிறது மிக மிக முக்கியமான கேள்வி. முக்கியமான விஷயம் தவறான தகவலை தவறான தகவல் அதை நான் இன்னும் வலிமையா சொல்ல விரும்புறேன். அதாவது தவறுங்கிறத விட நான் என்ன சொல்றேன்னா அவருடைய புரிதலை மக்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறார். நான் சொல்றேன் மிக தெளிவா கூட்டணி ஆட்சிக்கும் ஒரு நடுநிலையாளர்ல ஏதாவது சார் ரன்னிங் டைம் கொடுத்து கத்திய 356 ஆர்டிகல் மாதிரி மேல வைக்காதீங்க. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லணும். இல்லனா இந்த மாதிரி டாபிக்கை போடும்போது 1-to-1 ஏடிஎம்கே டிஎம்கே நடுநிலை வச்சு ஒரு டைம் அதிகமா கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப தெளிவா சொன்னார் என்னுடைய எழுத்தாளர் சிந்தனையாளர். அதாவது கூட்டாட்சி அப்படின்ற தத்துவத்துல திமுக இல்லாம கூட்டணி ஆட்சி என்ற போற ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்றாரு. நான் கேட்கிறேன் கூட்டாட்சி என்ன கூட்டணி ஆட்சி என்ன? கூட்டாட்சிங்கிறது எப்படி? அது மற்ற கட்சிகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தோட இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், பெடரல் செட்டப். கூட்டணி ஆட்சி இது என்ன ஒரு டிஸ்டிங்விஷ் பண்றீங்க நீங்க? கூட்டணினா என்ன, கூட்டாட்சினா என்ன? இதுல ஒரே விஷயம் இல்ல நீங்க புரியாத மாதிரி நடிக்கக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒன்னு சொல்லி முடிச்சிருங்க. என்ன முடிக்கவே விட மாட்டீங்க. அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கீங்களா? முடிக்கவே விட அமைச்சரவையில யாருக்காவது வரைக்கும் இடம் கொடுத்திருக்கீங்களா மாநிலத்துல? இல்லங்க, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க அடிப்படையில் புரிஞ்சுங்க திமுகவுடைய கொள்கையை. மாநிலத்துல வந்து சுயாட்சி, மத்தியில தான் கூட்டாட்சி. அப்படி எப்படி இருக்கும் திமுக மாநிலத்தை கொடுக்க முடியும்? நீங்க கான்செப்ட முதல்ல புரிஞ்சுங்க. ஒன்னு கேட்டுங்க, ஒரு சொல்ற கேட்டுங்க. அதாவது கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி நீங்க என்ன பேசுறீங்களே, இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு வித்துட்டு முதல்ல திமுக உள்ள கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்ததுன்னா இதுல அதிமுகவுடைய பங்கு என்ன அப்படி பார்க்கணும். இன்னொன்னு, இப்போ மதிமுக பத்தி இவங்க சொல்றாங்க திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகளுடைய பெயர் வச்சுக்கிறதுனாலவே திராவிட இயக்கங்களாக இல்ல. அண்ணாவுடைய உயிர் மூச்சான கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மாநில சுயாட்சி என்றால் மாநிலத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது, காவு கொடுக்க கூடாது. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்துல? கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல. காவிரி நீர் வந்து அது ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாம அதுல உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்துல? சர்க்காரியா கமிஷன் ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தீர்ப்பு வந்தது.
இருக்கும்போது வரைக்கும் தாங்க அண்ணாவுடைய கொள்கையில அன்றைக்கு எதிர்கட்சியினுடைய ஜனநாயகம் சட்டமன்ற ஜனநாயகம் போய்விட்டது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஒரே நிமிஷம், ஜனநாயகத்தை பத்தி பேசுறாரு. தயவு செய்து மக்கள் மேடை, மக்களுக்கான நேரம். ஒரே நிமிஷம் பாபநாசன், நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல, அதாவது மக்களாட்சிக்காக நடத்த வேண்டும் என்பதுதான் அண்ணாவுடைய முக்கியமான ஒரு கருத்து. ஆனா மூட நம்பிக்கை, ஜாதி ஒழிப்பு, தற்பெருமை இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் அண்ணா உருவாக்கணும்னு நினைச்சாரே தவிர இன்னைக்கு மக்களுடைய வரிப்பணம், அதாவது என்னுடைய ஆட்சி, தனது ஆட்சி, அதாவது அம்மா புரட்சி அம்மா என்ன செய்யறாங்கன்னா முக்கால்வாசி ஒரு பெட்டகம் கொடுத்தாலோ அல்லது வாட்டர் பாட்டில் ரிலீஸ் பண்ணாலோ எல்லாத்துலயும் அம்மா படத்தை போடுறாங்க. தமிழக அரசுன்னு சொல்லி போடுங்க, அது எல்லாமே மக்களுடைய வரி பணத்துல செய்யக்கூடிய ஒரு ஒண்ணு. எதுவுமே உங்களுடைய அதாவது கட்சியின் ரீதியா வரக்கூடிய பணம் கிடையாது. இரண்டாவது என்னோட கொஸ்டின், அது தமிழ் மொழி என்பது இந்தி எதிர்ப்பால ஒரு ஆட்சியை மாற்றம் செய்யும் பொழுது இன்னைக்கு தமிழ் மொழிக்கு என்ன அந்த இரண்டு அரசியல் திராவிட கட்சிகள் இரண்டு பேருமே என்ன தமிழ் மொழிக்காக செஞ்சிருக்கிறது முக்கியமான கருத்து. உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் தமிழ் மொழி வழக்காடு முடியா அந்த மொழிக்கு இரண்டு ஆட்சிகளுமே ஒன்றும் செய்யலங்கிறது என்னோட கருத்து. விளக்கம் கேட்கலாம். திட்டங்களுக்கு பெயர் வைப்பது அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடர்ச்சியா எழும்பிட்டே இருக்கு. அடிப்படையில் இந்த திட்டங்களுக்கு, தமிழக அரசினுடைய திட்டங்களுக்கு தலைவர்களுடைய பெயரை வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது கருணாநிதி காலத்தில் ஆட்சி ஆரம்பிச்சாலும் கூட தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கு இது தொடர்ச்சி அமல்ல இருந்துச்சு. குறிப்பா எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தினுடைய பெயரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தான். அதன் பிறகு நெல்லுக்கு கருணாநிதியுடைய பெயரை வைக்கிறது, அவங்க அம்மாவோட அஞ்சுகம் அவங்க பெயரை வைக்கிறது, போக்குவரத்து கழகங்களுக்கு ஜெயலலிதா பெயரை வைக்கிறது, கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு இப்ப அம்மா உப்பு, இந்த மாதிரி தொடர்ச்சியா தனிமனித வழிபாட்டை மேலும் மேலும் கொண்டு செல்லக்கூடிய வகையில இந்த மாதிரி அரசு திட்டங்களுக்கு தலைவர்களுடைய பெயரை வைக்கிறதே அடிப்படையில் தவறுங்கிறதா என்னுடைய பார்வை. சுருக்கமா ஒரே நிமிஷம். இல்ல நான் நிறைய பதில் சொல்லணும், தயவு செஞ்சு விட அனுமதிக்கணும். அதாவது நேரம் இல்ல, இருங்க. கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை எல்லாம் தனிப்பட்ட பொறுத்தவரை பிரச்சனையா? காவிரி படுகையிலே நான் பிறந்து வளர்ந்தவர்னு சொன்னவர் கருணாநிதி. ஆனா கெசட்ல அந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வெளியிடப்பட்டு 7 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில இடம்பெற்றிருந்தார். 7 ஆண்டு காலம் அந்த அறிக்கை வெளியிட்டு, ஆனா அரசிதழில வெளியிடுறதுக்கு கருணாநிதி அவர்கள் முயற்சி என்ன? ஒண்ணுமே செய்யல. நீங்க பரஸ்பரம் குற்றம் சுமத்திக்கிறதுல விவாதமே ஆளுங்கட்சி மேல குற்றம் சொல்லும் போது நாங்க அதுக்கு உரிய பதில் சொல்ல அவசியம் கிடையாது. அரசிதழில வெளியிடறதுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுக்குது? கச்சத்தீவை இன்னைக்கு மீட்டெடுக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அம்மா என்ன செய்யல? உரிமைகளை பூரா விட்டு கொடுத்தது கருணாநிதியுடைய ஆட்சி. தடுத்து நிறுத்தினார்கள். ஆக மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல், ஏன்னா கடந்த பொது தேர்தல் 2011 கூட்டணி அமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பாராட்டினார்கள். தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பதில் கருணாநிதி அவர்களை விட அம்மா அவர்கள் தான் உறுதியாக பல சாதனைகளை செய்திருக்கிறார். அவர்கள் ஆட்சி இன்னொன்னு ஒரே ஒரு சொல்றேங்க, வேற எதுவுமே நான் அதிகமா சொல்ல விரும்பல. இனமொழி நாடுன்னு பேசுறாருல, மூச்சுக்கு மூச்சு பேச்சுக்கு பேச்சு, ஈழத்தமிழர் இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மத்திய ஆட்சியில இலங்கைக்கு போயிட்டாங்க. மதுரை நேயர் அரவிந்தன், நீங்க பேசலாம். இவ்வளவு நேரம் நம்ம இந்த விவாதத்துல பார்க்கும்போதே, விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் தெரிஞ்சது. அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியுது. அது அந்த ஒரு விதத்திலேயே நம்ம சொல்லிடலாம், அண்ணாவுடைய கொள்கைகளை அவருடைய சமாதி பக்கத்திலேயே போச்சு வச்சிருக்காங்க. அடுத்த முறை நம்ம சென்னை போகும்போது பார்த்துட்டு தான் வரணும், அதுக்கு ஒரு மலர் கொத்து வச்சுட்டு வரணும். அடுத்து அண்ணா தோற்றுவித்த திமுக சமத்துவமும் பகுத்தறிவும் இணைந்தது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதாவது சிவப்புங்கிறது கம்யூனிசமும் கருப்புங்கிறது
பகுத்தறிவுக்காக சொல்லியிருக்குது. ஆனா அந்த ரெண்டையுமே வந்து இப்போ வந்து 2 திராவிட கட்சிகளுமே வந்து கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இன்னொன்று, திமுகவுக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து வாரிசு அரசியலை காட்டு ராஜாங்கம் அப்படின்னு அண்ணா வந்து விமர்சிச்சிருக்காரு. அது வந்து திமுக வாரிசு அரசியல் இல்லன்னு சொன்னா இப்போ வந்து ஒரு பள்ளி குழந்தை கூட நம்புற சூழ்நிலை இல்ல. சரி, நாம விளக்கம் கேட்கலாம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அண்ணாவுடைய நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அரவிந்தன், நம்ம விளக்கம். சகோதரர் வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டார். வாரிசு அரசியல் நாகரிகத்திலிருந்து தொடங்கி சுருக்கமா சொல்லுங்க. அதாவது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அரசியல் நாகரிகம் என்ற போது ஒரு பொதுதளத்தில் பேசுகிற பொழுது ஒருவர் பேசுவதற்கு முன்பு பேசிய பிறகு அடுத்தது பேச வேண்டும் என்ற ஒரு கருத்து, அது கரெக்ட், நான் வரவேற்கிறேன். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சட்டமன்றத்திலே பார்க்கும்போது கூட சில நேரங்களில் ஒருவர் பேசுகிற போது இன்னொருவர் பேசுவது என்பது அது இயற்கையாக இருந்தது. ஆனால் அவற்றில் ஒரு எல்லை இருக்க வேண்டும், வார்த்தைகளில் ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும். 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசுவதாகவே அது அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. அடுத்தது, குடும்ப அரசியல் என்று பற்றி தவறு ஒரு செய்தியை தோழர் அவர்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த கேள்வி இல்ல, உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. அதாவது குடும்ப அரசியல் நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் பார்ப்பதற்கு அல்லது உங்களுடைய ஊடகங்கள் அல்லது செய்திகளை படிப்பது வரும்போது இது குடும்ப அரசியல் என்ற ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரியும். ஒன்னு சொல்லிடுறேன் சார், எல்லாத்துக்குமே ஊடகங்கள் தான் காரணம். ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளை ஊடகங்கள் தவறா சொல்லுதுன்னு சொல்லல, ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளை படித்திருந்து அதன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன். இனிமே நீங்க முரசொலியையும் உங்களுடைய தொலைக்காட்சியை மட்டுமே தமிழக மக்கள் பார்க்கணும்னு நீங்களுடைய சரியான கருத்துக்களை நீங்க கொண்டு போய் சேர்த்து உணர்வு இருக்கின்ற எனக்கு புரியல, உங்களுக்கு தெரியல, விட்டுடுங்க. அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது குடும்ப அரசியல் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த குடும்ப அரசியல் என்பது எது என்றால், அதாவது எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பேனாவை எடுத்து பையனுக்கு நீதான் அடுத்த முதலமைச்சர் சொல்றது குடும்ப அரசியல். ஆனால் எங்களுடைய இயக்கத்தில் அடுத்த தலைமுறை என்று கலைஞரால் சொல்லப்பட்ட பொருளாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறு வயதிலிருந்து இயக்கத்தில் அவர் எந்த அளவுக்கு கட்சியிலே பணியாற்றி இருக்கிறார் என்பது நாடறிந்த விஷயம். அவருடைய வரலாற்றுகளை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு வேற யாருக்குமே கட்சியில பொறுப்பு கொடுக்கலையா? குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேற யாருக்குமே கட்சியில பொறுப்பு இல்லை. இங்க வந்து நான் கேட்டுட்டு வந்து விளக்கம் சொல்லிட்டு நீங்க சேர்த்தே சொல்லிடுங்க. அவருக்கே நீங்க பேசினா அப்புறம் நாங்க எப்படிதான் பேசுங்க. துணை முதல்வர் வந்து இங்க யாரு? அவருடைய மகன் ஸ்டாலின். அங்க மத்திய அமைச்சரவையில ஒரு புள்ள அழகிரி, அப்புறம் பேர புள்ள தயாநிதி மாறன், இப்படி கனிமொழி ராஜ்யசபா எம்பி. இது குடும்ப அரசியலா இல்லையா? வாரிசு அரசியல் வேற அந்த கட்சியில ஆளே கிடையாதா? இல்ல, இதைத்தான் வந்து நேயர் சொன்னாரு வாரிசு அரசியல். ஆனா அண்ணா அப்படி வாரிசு அரசியல் நடத்துறாரா? அத விளக்கம் கேட்டு உங்கள்ட்ட திரும்ப அண்ணா வழியா? சரி, நான் விளக்கம் கேட்டு வரேன். தீரன், ஒரே நிமிஷம். நீங்க ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டீங்க, சொல்ல அதே சேர்த்து சொல்லிடுறேன். இதுதான் அதாவது அவர் கேட்ட கேள்வி வசதியா நீங்க சரிங்க. அதாவது அரசியல் குடும்ப அரசியல் சொல்றது வந்து நீங்க வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அவருடைய கட்சியினுடைய ஈடுபாடு உழைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் தெரியாம நீங்க அளவுகள் போடாம நீங்க அதை சொல்ல முடியாது. இந்த பேர்கள் எல்லாம் வேற யாருமே கட்சிக்குள்ள எல்லாருக்கும் பொறுப்புகள் கொடுக்கிறோம். அதாவது இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கறது. ஆல் ஆஃப் எ சடன் ஒரு டோர் ஓபன் பண்ணி இப்படிதான் சொல்லி ஒரு மாலை காட்டுற மாதிரி தான் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன விஷயம், இது கூட நீங்க லாவணி பாடுறதுன்னு கூட சொல்லக்கூடாது. நான் என்ன, இந்த தலைப்பு ரொம்ப நல்ல தலைப்பு. அண்ணாவினுடைய கொள்கையிலிருந்து நீங்க மாறி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திராவிட இயக்கங்கள் வந்து சுயமரியாதை திருமணம் இருக்கட்டும், அண்ணாவுடைய கோரிக்கை அண்ணாவுடைய கூற்றுல இருந்து தான், அண்ணாவுடைய வாசகத்தை தான் மேற்கோள் காட்டி அவர் கேள்வி கேட்டார். அவர் வேற ஒரு கேள்வி கேட்டார். உடைக்கறாங்க சார். சசிகலா மாதிரி ஒரே சம்பந்தம் இல்லாம வந்து முதலீட்டாளர் அவர் மீது குற்றச்சாட்டு வச்சீங்க இல்லையா? திமுக மீது வாரிசு அரசியல் ஒரு குற்றச்சாட்டு. சசிகலா குடும்பத்துக்காரங்க திமுக மீது திமுக கலைஞருடைய திமுக மீது வாரிசு அரசியல் ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. என்ன சொல்றேன்னா, பரந்த ஒரு நிமிஷம் என்னோட கேள்வியை உள்வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. திமுக மீது வாரிசு அரசியல் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல இல்லையா? அண்ணா நிறைய தம்பிகளை உருவாக்கியவர். அதிமுக செகண்ட் ரோல யார் இருக்காங்க நீங்க அடையாளம் காட்ட முடியுமா? யாரையாவது ஒருத்தரை செகண்ட் ரோல இவங்க இருக்கிறாங்க, இவர்களுக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்த போகிறார்கள், செகண்ட் ரோல இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு உங்களால யாரையாவது அடையாளப்படுத்த முடியுமா? எல்லாரை விட ஒப்பாருமிக்காரும் தலைவராக அம்மா அவர்கள் இருக்கிறார். அவருக்கு பிறகு அதற்கு பிறகு ஏன் இல்ல? அடுத்ததுக்கு பிறகு அம்மா இல்ல நேரத்தில் முதலமைச்சரா இருந்து நிர்வாகம் பண்ணல.
அதெல்லாம் நீங்க இந்த கட்சியை பொறுத்தளவுல அம்மா அவர்கள் வந்து தன்னுடைய அந்த ஆலோசனை கூட்டங்களில் எல்லாம் அதிகாரிகளோட பேசுற கூட்டங்கள் எல்லாம் 5 பேரை வச்சுக்கிட்டு தான் வந்து ஆலோசனை பண்றாங்க. அப்படி யாரையும் வந்து அவங்க அவர் பேச மாட்டாங்க. குறுக்கிட்ட நீங்க 5 பேர் இருக்காங்க நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? இல்லங்க, உங்க கட்சி தலைமைக்கு அடுத்தவங்க இருக்கிறாங்க. உட்கட்சி ஜனநாயகம் பத்தி திமுகவும் சரி அதிமுக சரி மிகப்பெரிய அளவுல வந்து அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாதுங்கிறதா யதார்த்தம். ஏன்னா வந்து அண்ணா மேல குற்றச்சாட்டு வந்தப்போ பொதுக்குழுவுல ஏற்றி நின்னாரு. ஆனா தமிழகத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேர்தல் கூட்டணியோ எல்லாம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கலைஞர் கையிலேயோ ஜெயலலிதா கையிலேயோ அதிகாரத்தை ஒப்படைக்கிற வரைக்கும் உட்கட்சி ஜனநாயகம் பத்தி திமுக அதிமுக அதிக அளவுல பேச முடியாது. அண்ணா அவர்கள் திரும்ப பரந்தாமன் எல்லா நேரத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா நேயர்களுக்கு கோவிநேய ராஜ்குமார். வணக்கம். அதிமுகவும் திமுகவும் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக்கிறீங்களா ஒழிய அண்ணாவுடைய வழியில தான் இப்படிதான் போறோம், மக்களுக்காக தான் செய்யறோங்கிற ஒரு விவாதத்தை வந்து நீங்க வைக்கல. சரி, அடுத்த நேயர் நெல்லை நேயர் மக்களுக்காக தான் பண்றீங்களா அப்படிங்கிற சந்தேகம். சரி, நம்ம இதை விளக்கம் வாங்கிட்டோம். அடுத்ததாக நெல்லை நேயர் ராஜேஷ். சார் வணக்கம் சார். அதாவது இவங்க மூட நம்பிக்கை வந்து அண்ணாக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். அவர் பெரியார் கொள்கையை பின்பற்றி வந்தவர். ஆனால் ஏடிஎம்கேல இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா வந்து ஜெயில் போனப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அண்ணா கொடி ஃபுல்லாக எல்லா கோயிலையும் பறந்துச்சு. அவங்களோட ஃபுல் டைம் அங்கே தான் இருந்துச்சு. அதே மாதிரி டிஎம்கே பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஜாதி அரசியல். அந்த ஜாதி அரசியல் இன்னைக்கு நிறைய கட்சிகள் ஜாதி கட்சிகள் இன்னைக்கு உண்டானதுக்கு மெயின் காரணம் ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இப்போ இந்த 2 கேள்வியுமே நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது. அதனால வந்து அண்ணா திமுக இருக்கிறவங்க கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்றதெல்லாம் அது ஒன்றும் இது அண்ணாவுடைய கொள்கை பிரகாரம் பார்த்தா கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா என்ன அர்த்தம்? அதனால அந்த இறை இது வந்து தப்பு கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன். இன்றைக்கு அம்மா அவருடைய ஆட்சி இருங்க, ஒரு இனம் மொழி நாட்டுக்காக அம்மா செய்ததுக்கு வேற ஒண்ணுமே இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நீங்க பதில் சொல்லிட்டீங்க உங்களுடைய கேள்விக்கு. இது இனத்துக்கான தமிழ் இனத்துக்கான அரசா? நேரம் இல்ல அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஒரே ஒரு சொல்லிடுறது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தடுக்க தவறியது கருணாநிதி ஆட்சி. இல்ல இல்ல அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒருமையில பேசுறதுக்கு கலைஞர் வந்து மரியாதை இல்லாம உங்க தலைவர் மாதிரியே நீ பேசுறீங்க, கட்சி தலைவர் மாதிரியே பேசுறீங்க. நீங்க விட்டுருங்க. அதாவது ஜாதி கட்சிகளை அதிகமாக ஆக்குற பங்கு வந்து திமுக கலைஞருக்கு ஒரு தோழர் சொன்னார். நான் அவருக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். திமுக ஆட்சி வரல, ஆட்சிக்கு வராகர கட்டத்திலிருந்து 1950களில் இருந்தே ஜாதி கட்சிகள் இருக்கிறது. இன்னொன்று, ஒரு கட்சிகள் எல்லாம் உருவாகிறது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். கலைஞருடைய ஆட்சி காலங்களில் ஒரு சில கட்சிகள் வருதுன்னா அவற்றையெல்லாம் மரியாதை கொடுப்பாரு. ஒரு சில ஆதரிக்கவில்லை, அரவணைக்கிறது இல்ல அரவணைக்கிறதுங்கிற இல்லங்க, இது அவங்களுடைய உரிமை. அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத வந்து கலைஞர் போய் தடுக்க முடியுமா? இல்ல ஒரு அரசாங்கம் எம்ஜிஆருடைய அரசாங்கத்தில் இதே அண்ணனுக்கு தெரியும். அரசாங்கம் வரும்போது ஊருக்கு கொடியேற்ற முடியாத அளவுக்கு எம்ஜிஆர் பண்ணார். ஆனா கலைஞர் வந்து ஜாதி அமைப்புகளா இருந்தாலும் சரி, சமூக அமைப்புகளா இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் சமுதாயத்தில் குரல் கொடுப்பதற்கு உரிமை இருக்கு என்று ஆட்சி செய்தவர் கலைஞர். அண்ணன் தீரன் ஒத்துப்பார். வன்னியர் சங்கம் ஒரு கொடி ஏற்ற முடியாத அளவுக்கு எம்ஜிஆர் பண்ணார். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்றதுக்கு நேரம் இல்ல. தயவு செய்து ஒரே நிமிஷம் சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா, அவர்கிட்ட ரொம்ப சுருக்கமா முடிங்க. நீங்க சீக்கிரம் முடிங்க. அவருடைய பதில் அதுக்கு பதில் சொல்லணும்னு நீங்க சீக்கிரம் முடிங்க. அண்ணா அவர்களுடைய வழியில அம்மா அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்ன்றதுக்கு அந்த 69% இடஒதுக்கீடாகி அதை வந்து 8வது அட்டவணையில சேர்த்து வீரமணி அவர்களாலே சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பெயர் பெற்றவர் அம்மா. அதனால வந்து அம்மாவை பத்தி சமூக நீதிக்காக பாடுபடல யாராலும் சொல்ல முடியாது. இவர் எம்பிசி இடஒதுக்கீடு கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் விட
அந்த பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட கட்சி அங்கீகாரம் இல்லாமல் தவிச்ச நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 சீட்டை கொடுத்துட்டு 4 பேரை ஜெயிக்க வச்சு மத்தியில் 2 பேரை இடம்பெற வச்சு அந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். அதனால ஒரு வகையில ஒருத்தர் நன்மை செய்யறாங்க. இந்த மாதிரி படிப்படியாக அண்ணாவே தங்களுடைய கருத்துக்கள்ல சமரசம் செஞ்சுக்கிட்டாருங்கிறதுனால அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் மாறி போச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். தேர்தல் அரசியல்ல ஒரு கட்சி ஈடுபடுது, அதாவது சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கறதுல இருந்து பரிணாம வளர்ச்சியான தேர்தல் அரசியலுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கொள்கை சார்ந்தவங்களை மட்டுமே வச்சு அரசியல் செய்ய முடியாது, தேர்தலை சந்திக்க முடியாது. வெகுஜன கட்சியா மாறுறப்ப அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் வகையில சில சமரசங்களை அண்ணா முதற்கொண்டு எல்லோருமே செய்திருக்கிறார்கள். அது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். இந்த தலைப்பை ஒட்டிய ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அண்ணாவுடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு அதிமுகவும் திமுகவும் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 விஷயங்களை வந்து மிக தீவிரமா பின்பற்றுறாங்க. ஒன்னு வந்து மக்கள் நல திட்டங்கள், இங்க கூட இந்த இலவச திட்டங்கள், அவர் படி அரிசி திட்டம்னு அவர் கொண்டு வந்தாரு. அதே போல தேர்தலை வெற்றி பெறுவதற்கு இந்த இலவச திட்டங்கள் தான் மிகப்பெரிய அளவுல உந்து சக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக மிக தீவிரமா பயன்படுத்துது. அதே போல ஆட்சிக்கு வருவதற்கு கூட்டணி மட்டும்தான் ஒரே ஆயுதம் அப்படின்னு அண்ணா வானவில் கூட்டணி அமைச்சர், அதை தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியா கூட்டணி அரசியலையே வந்து மிக முக்கியமான விஷயமா பயன்படுத்துறாங்க. மக்களுக்காக மக்களுக்காகவே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேரலை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.